அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் காமிய புண்ணியம் ஆசையற்ற புண்ணியம் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: காமிய புண்ணியம் ஆசையற்ற புண்ணியம். விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும். காமிய புண்ணியம் என்பது நாம் போக சுகம் வேண்டி உயிர்களுக்கு உதவுவது, அதாவது ஒன்றை வேண்டி எதிர்பார்ப்புடன் அதற்காக சுயநலம் கருதி செய்வது என அறியவும். ஆசையற்ற புண்ணியம் என்பது எவ்வித வேண்டுதலும் எதிர்பார்ப்பும் சுயநலமும் இன்றி நேர்சீர்பட்டபோது உண்மை இரக்கத்தினால் உயிர்களுக்கு உதவுவது என அறியவும். இப்போது விளக்கத்திற்கு செல்வோம். ஆசையால் வருவதுவே துன்பம், போகத்தால் வருவதுவே மூடம். அறியாமையால் ஆசைப்பட்டு ஈவு இரக்கமற்ற இக்கொடிய வாழ்வை இன்பமெனக் கருதி துன்புறுகின்றோம். ஆசையே மடமையின் இருப்பிடம். போகமாந்தர் அறிவுரை பேச அருகர் அல்லர். இந்திரியங்களும் பகுத்தறிவும் இவ்வுலகில் இன்புற்று வாழ போதுமானவையாகும். நாம் பேராசையெனும் மடமையால் துன்பத்தை வருவித்துக் கொள்கிறோம். அனாவசிய தேவைகள் மடமையாகும். பகுத்தறிவே மனித ஞானம். அதை அறிந்து வாழத் தெரியாத மனிதர் மனித மிருகம். இன்புற்று வாழும் இவ்வுலகை துன்புற்று வாழும் நரகம் ஆக்குகின்றோம். திருக்குறள் பகுத்தறிவு அளிக்கும் உலகறி வேதம். இவ்வுலகில் இன்புற்று வாழ அறியார் பரம்பர பராபர நிலை காண அறியார். இகத்தில் இன்புற்று வாழ அறியார் பகுத்தறிவற்ற மூடம். அவர் பரவாழ்வைப் பெற அருகர் ஆகார். இகத்தை கடந்தால் பரத்தை காணலாம். ஆசை அற்ற மெய்ஞானிகளை துன்புறுத்த முடியாது. அவரே இம்மாய வாழ்வின் கொடுமையை கூற வல்லார். ஆசை உள்ளவன் ஞானம் பேசினால் துன்புறுவான். ஆசை அற்றவனே அறிஞன். மூடன்
போக சுகம் வேண்டி தான தரும சப தவ போக புண்ணிய கருமங்களை செய்தால் அன்றி மாய வாழ்வு சித்திக்காது. அவ்வாழ்வும் காமிய புண்ணியம் தீர்ந்தவுடன் அப்புண்ணியம் செய்த பாவங்களையும் அனுபவித்த பின் மரிப்பர். செயலின்றி வாழ்வு இல்லை. இம்மாயபோக துன்பம் தவிர்த்து இன்பம் பெற காமிய புண்ணியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஜீவர்களும் கர்த்தர்களும் காமிய புண்ணியத்தால் ஆனவர்களே. புண்ணிய பயன் தீர்ந்தபின் இறப்பர். விஞ்ஞானிகள் மாயபோகங்களைத் தோற்றுவித்து ஜீவர்களை ஆசைக்கு அடிமையாக்கி மூடங்களாய் பெருகி பாவ புண்ணியம் அறியாது துன்பமே வாழ்வாகி அழிந்து ஒழிவார். பிள்ளையாய் பெண்ணாய் பிறந்து சகோதர சகோதரிகளாய் இளமையாய் உறவினர்களாய் கணவன் மனைவியாய் தந்தை தாயாய் முதுமையாகி இறப்பார். இதுவே மாய வாழ்வு. இம்மாய வாழ்வை தொடராது மறுப்பவரே ஞானி. போகியர்க்கு விஞ்ஞான காலம் இது கண்டோம். மாயபோகிகளை ஆசை காட்டி அம்மூட ஜீவிகளை காரிருளில் தள்ளும் காலம் இது காண். யோகியர்க்கு அருள்ஞான காலம் இது காண். மாமாயத் திரையகற்றி திருவருட்பிரகாசம் காட்டி ஊன்றிய தமிழ் தந்து அதுவே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதியென உலகெலாம் ஒளிரக் காண்போம். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.